அவளுக்கு கங்காக்கு கல்யாணம் நடக்கூடாதுன்னு எவ்வளவோ முயற்சி பண்ணோம். கடைசியில அவளுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்சா என்ன மாப்ள? இன்னும் கங்காவும் கலெக்டரும் பிரிஞ்சுதானே வாழ்றாங்க. அவங்க ரெண்டு பேரையும் சேர விடாம பிரிச்சு வச்சிருக்கோம்ல, அதுதான் நமக்கு வெற்றி. அதை விட பெரிய வெற்றி அந்த குடும்பம் இன்னைக்கு சோகத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அதை விட பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? கல்யாணம் ஆகியும் கலெக்டர் பிரம்மச்சாரியாவும் கங்கா கன்னியாவும் வாழ்றாங்கல்ல, அதுதான் நமக்கு சந்தோஷம். உங்களுக்கு வேணா சந்தோஷம் இல்லாம இருக்கலாம், எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு மாப்ள. ஏமாமா இது ஆயுள் தண்டனையா? 5 நாளோ 10 நாளோ கலெக்டரோட அம்மா சமாதானம் ஆயிடுவா. அதுக்கப்புறம் கலெக்டரும் கங்காவும் சேர்ந்துட போறாங்க. ஏமாமா சேர விடக்கூடாது. கல்யாணத்துல பிரிஞ்சவங்க கடைசி வரைக்கும் நிரந்தரமா பிரிஞ்சுதான் இருக்கணும். நம்ம கண்ணு முன்னாடி கங்கா வாழா வெட்டியா இருக்கணும். அவ வாழா வெட்டியா இருக்கிறதுனால அவ தங்கச்சிங்களுக்கும் பின்னால கல்யாணமாகாம போகணும். நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏமாமா கங்காவும் கலெக்டரும் சேர்ந்து வாழ ஐயா முயற்சி எடுக்காமையா இருப்பாரு? முயற்சி பண்ணுவார் மாப்ள. அவர் என்ன முயற்சி பண்றாரு நாம தெரிஞ்சுக்கிட்டு அதை முறியடிக்க நாம வழி பண்ணணும். இப்ப என்ன, கங்காவும் கலெக்டர் சேர்ந்து வாழ்வாங்கன்னு உங்களுக்கு பயமா இருக்கு அதானே? அந்த பயமே தேவையில்லை. அந்த ராசம்மா அங்க இருக்கா. கற்பக மனசு மாறாம ராசம்மா பாத்துக்குவா. கலெக்டரும் கங்காவும் பிரிஞ்சிருக்கிற இந்த நேரம் தான் சரியான நேரம்னு ராசம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ராசம்மா கெட்டிக்காரி. மணிமேகலைய இந்த நேரத்துல கலெக்டரோட சேர்க்க முயற்சி பண்ணுவா. எக்காரணம் கொண்டோ கலெக்டரும் கங்காவும் சேரவே முடியாது மாப்ள, சேரவே முடியாது. சரி மாமா, ஐயா உங்ககிட்ட வந்து கற்பகத்திட்ட மன்னிப்பு கேட்க சொன்னா நீங்க மன்னிப்பு கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? என்னப்பா மௌனமாவே இருக்கீங்க? மன்னிப்பு கேப்பீங்களா? ஐயா அப்படி ஒரு நெருக்கடியை எனக்கு கொடுத்தாருன்னா அதை விட அதிகமான நெருக்கடியை நான் அவருக்கு கொடுப்பேன். மாமா நீங்க சொல்றது ஒண்ணும் புரியல. அப்படி என்ன ஐயாக்கு நெருக்கடி கொடுக்க போறீங்க? மாப்பிள்ள, ஐயாவால அதை தாங்கவே முடியாது. அதத்தான் சொல்லுங்க மாமா, அப்படி என்ன நெருக்கடி கொடுக்க போறீங்க? அப்பா இங்க நாம தானே இருக்கோம், என்னன்னு சொல்லுங்கப்பா. சொல்றேம்மா, ஆனா இப்ப இல்ல, சமயம் வரும்போது சொல்றேன். ஐயா வரட்டும், வந்து என்ன மன்னிப்பு கேட்க சொல்லட்டும். இந்த குலசேகரனும் ஐயாவும் சந்திக்கிற கடைசி சந்திப்பு அதுவாத்தான் இருக்கும். ஐயோ அப்பா, ஐயா கொண்டு ஆயிடக்கூடாதுப்பா. ஆமா மாமா, இதுல ஐயாக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. சச்சா, இந்த குலசேகர ஐயாவை காயப்படுத்த மாட்டான், காப்பாத்துவான். ஐயாவை காப்பாத்தணும்னா அந்த கங்காவை வாழ விடாம அழிக்கணும். கங்காவும் கலெக்டரும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஐயா எந்த முயற்சி எடுத்தாலும் அதை நாம தடுத்து நிறுத்தணும். கற்பகத்தோட கோபத்தை தூண்டி விடணும். ரெண்டு குடும்பத்துக்கும் இருக்கிற பகைய ஊதி ஊதி பெருசாக்கணும். கலெக்டருக்கும் கங்காவுக்கும் இருக்கிற இடைவெளிய இன்னும் பெருசாக்கணும். கற்பகம் எத்தனை நாளைக்கு பிடிவாதமா இருக்காங்களோ அது வரைக்கும் கலெக்டரும் கங்காவும் சேரவே முடியாது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கங்கா கல்யாண வாழ்க்கையை மறக்கிற மாதிரி அவ கவனத்தை திசை திருப்பணும். அது எப்படிப்பா முடியும்? முடியும்மா, முடியும். அதுக்கு அந்த குடும்பத்து மேல நாம கைய வைக்கணும். நம்மோட பிரச்சனைய முதல்ல சுப்புலட்சுமி கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா கங்காவோட அந்த ரெண்டு தங்கச்சி கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். மொத்தத்துல மாப்பிள்ள, கங்கா கடைசி வரைக்கும் வாழா வெட்டியாத்தான் வாழ போறாங்கிற பயத்தை அந்த சுப்புலட்சுமி கிட்ட உருவாக்கணும். அந்த பயத்திலேயே அவ படுத்த படுக்கை ஆயிடுவா. அந்த குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா கங்காவால தாங்க முடியாது. இந்த பிரச்சனையினாலேயே அவ ஆயக்குடியில நிரந்தரமா தங்கிடுவா. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்குறது ரொம்ப ஈஸி மாப்ள. மாமா உங்க திட்ட அருமா மாமா. முதல்ல எதுல இருந்து ஆரம்பிக்க போறீங்க அத சொல்லுங்க. சொல்ற மாப்ள, கலெக்டர் குடும்பத்துக்கும் கங்கா குடும்பத்துக்கும் பெரிய சண்டையை உருவாக்கணும். இளவஞ்சி வாங்க. இளவஞ்சி, மங்கையும் வந்தாச்சு, உனக்கு வேலையும் வந்துருச்சு. மாமா சொன்னதை நல்லா கேட்டுட்டியல? கரெக்டா செஞ்சிருவியா? சண்டை தானே மாமா, மூட்டி விட்டுருவோம். இளவஞ்சி சண்டையா? என்ன மங்காக்கா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. வா பேசிக்கிட்டே போவோம். வரேன் மாமா.
வரேன்ப்பா. பையன் பேசிட்டே போங்க. மங்காக்கா சொல்லு இளவஞ்சி. ஆஹா இங்க பேச வேணாம், வீட்டுக்கு போய் பேசுறேன். மாமா, உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. ஒரு மன ஆறுதலுக்காகவாது கங்காக்கு போன் பண்ணலாம்ல. அவங்க தான் பேசல, நீங்களாவது பேசலாம்ல மாமா. மணிமேகலை, நான் என்ன பேசுறது, எப்படி பேசுறது? கங்கா, நீ எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியான்னு என்ன கேட்க சொல்றியா? கல்யாணம் முடிஞ்ச கையோடு அவளை மண்டபத்திலேயே விட்டுட்டு வந்துட்டேன். எந்த முகத்தோட கங்கா கிட்ட என்ன பேச சொல்றேன்? அந்த குற்ற உணர்வு இன்னும் என் மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கு மணிமேகலை. அம்மா பூமா. அதுக்கு இல்ல மாமா, மணிமேகலை, பூக்காரமா வந்திருக்காங்க, போய் பாரு. போறேன் அத்தை. இதோ வந்துட்டேன் மாமா. ம். கொடுங்க. என்னம்மா நீ வந்திருக்க? அம்மா வர சொல்லு. அம்மாவா அடுப்பங்கலையில வேலையா இருக்காங்க. நான் கேக்குறது சின்னம்மா, புது பொண்ணு, கல்யாண பொண்ணு கேட்டேன். அதுக்காக தான் எடை விடாம மல்லிகை பூவையும் கனகாம்பரத்தையும் நெருக்கமா கட்டிட்டு வந்திருக்க. அது ஏன் கேக்குறீங்க பூக்காரமா? அவங்களதான் கல்யாணத்தன்னைக்கு நடந்த கலாட்டால எங்க அத்தை அந்த மண்டபத்திலே விட்டுட்டு வந்துட்டாங்கல்ல. நீங்களும் வந்திருந்தீங்கல்ல, உங்களுக்கு தெரியாதா? அதுதான் எனக்கும் தெரியுமே. நானும் தானே கல்யாணத்துக்கு வந்திருந்தேன். பொண்ணு வீட்டோட சமாதானம் ஆகி எப்படியும் கூட்டிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். இன்னும் இந்த வீட்டுக்கு வரலையா? சீக்கிரம் கூட்டியாந்துருங்கம்மா. கல்யாணம் முடிஞ்ச பொண்ண அவங்க வீட்டுல விட்டுட்டு வரக்கூடாது. அது மகாலட்சுமியை விட்டுட்டு வர மாதிரி. சின்னம்மாவை பார்த்தா ரொம்ப அழகா அமைதியா லட்சணமா இருக்காங்க. ரொம்ப வடிவான முகம். இன்னும் அவங்க முகம் என் மனசை விட்டே போகல, என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. என்ன பண்றது பூக்காரமா? நீயும் நானும் நினைச்சா போதுமா? இந்த வீட்ல இருக்கிறவங்கள அப்படி நினைக்கணும்ல. மணிமேகலை, நான் சொல்றத செஞ்சா நிச்சயமா நல்லது நடக்கும். சரி சரி, நீங்க என்ன செய்ய சொல்லணும் அப்படியே செய்யறேன். உட்காருங்க. சொல்லுங்க, என்ன செய்யணும்? தாலி காத்தம்மன் கோவில் அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டு ஒரு தங்க தாலி செஞ்சு போடுங்க. நிச்சயமா அந்த வீட்டுக்கு எஜமானியமா விளக்கேத்துவாங்க. இப்படிதான் என் பொண்ண கல்யாணத்துல மாப்பிள்ளை கோச்சுக்கிட்டு மண்டபத்திலே விட்டுட்டு போயிட்டாரு. கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் ஆகியும் என் பொண்ணு தாலியும் கழுத்துமா புருஷன் வீட்டுக்கு போகாம என் வீட்லயே இருந்தா. தாலி காத்தம்மனை வேண்டிக்கிட்டு தாலி செஞ்சு போட்டேன். அம்மனை வேண்டிக்கிட்டது வீண் போகல. கோவில்ல இருந்து வீட்டுக்கு வந்து பாக்குறேன், என் பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு மாப்பிள்ளை ரெடியா வந்து எனக்கா காத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு சக்தி அந்த அம்மனுக்கு. அதை இப்ப நினைச்சாலும் என் உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அன்னைக்கு புருஷன் வீட்டுக்கு அமுச்சு வச்சேன். இன்னைய வரைக்கும் அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு பொன் குழந்தை பெத்துட்டாங்கன்னா பாத்துக்க. ஏன் அப்படியா? அந்த கோயில் எங்க இருக்கு? ஐயனார் கோவில் தெரு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்து வீதியில தான் தாலி காத்தம்மன் கோவில் இருக்கு. புருஷன் பொண்டாட்டியா 2 பேரும் சேர்ந்து போய் தாலி செஞ்சு போட்டாங்கன்னு வச்சுக்க, கடைசி வரைக்கும் அவங்க 2 பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது. அவங்க 2 பேர் மேல பட்ட கண்துஷ்டி எல்லாம் போயிடும். சரிம்மா, மாமா கிட்ட சொல்லி தாலிக்காத்தம்மன் கோயிலுக்கு தாலி செஞ்சு போட சொல்றேன். அப்படியே புது பொண்ணையும் அந்த கோயிலுக்கு கண்டிப்பா கூட்டி போக சொல்றேன். நான் அடுத்த வெள்ளிக்கிழமை வரும்போது சின்னம்மா கையில தான் இந்த பூவை கொடுக்கணும். இந்தா புடி. நான் வரட்டுமா? மாமா,
மாமா மாமா முதல்ல இந்த பக்கம் வா. ஐயோ அது இருக்கட்டும் மாமா. அந்த பூக்காரம்மா ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க, கேட்டீங்களா? ம், கேட்டேன். அப்புறம் என்ன மாமா, அந்த பூக்காரம்மா சொன்ன மாதிரியே அந்த அம்மனை வேண்டிக்கிட்டு தாலி செஞ்சு போடுங்க. அதுவும் நீங்க இன்னைக்கே போய் தாலி செஞ்சு போடணும். மணிமேகலை, நம்ம வீட்டுல நம்ம கண்ணுதரிலேயே பிரச்சனையை வச்சுக்கிட்டு கோயில்ல இருக்கிற அம்மன் கிட்ட வேண்டினா என்ன பிரயோஜனம்? முதல்ல அம்மா மனசு மாறணும். நம்ம வீட்டுல இருக்கிற அம்மாவை பேசி சரி பண்றதை விட்டுட்டு கோயில்ல இருக்கிற அம்மனுக்கு தாலி செஞ்சு போட்டா எப்படி சரியாகும்? முதல்ல இங்க இருக்கிற அம்மாவை பேசி சரி பண்ணு, அதுக்கப்புறமா அங்க இருக்கிற அம்மனை பத்தி யோசிப்போம். அப்பா அப்பா என்னம்மா? அப்பா, ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் தள்ளி வச்சிருந்தாங்கல்ல, இப்ப எக்ஸாம்ஸ் வச்சிருக்காங்கன்னு லெட்டர் வந்திருக்குப்பா. எக்ஸாம் சென்டரை சென்னையில வச்சிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. எப்பமா பரீட்சை ஆரம்பிக்குது? இன்னும் 2 நாள்ல ஆரம்பிக்குதுமா. கங்கா, நீ பரீட்சை எழுதணுமா? சுப்புலட்சுமி, என்ன பேசுற? கங்கா பரீட்சை எழுத வேண்டாமா? ஐயா, நான் ஒண்ணு கங்காவை பரீட்சை எழுத வேண்டாம்னு சொல்லல. எந்த சூழ்நிலையில எழுதணுமா? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே. அடுத்த தடவை எழுத முடியாதா? நான் ஏன் சொல்றேன்னா, கங்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே பரீட்சை எழுதி என்ன பண்ண போறா? புருஷன் வீட்டோட இருக்க வேண்டியதானே? இந்த பாருமா, கங்கா கலெக்டர் ஆகுங்கிறது அவளுடைய லட்சியம் மட்டும் இல்ல, என்னுடைய லட்சியம் தான். இவளை என்னைக்கு பள்ளிக்கூடத்துல சேர்த்தனோ அன்னைக்கே முடிவு பண்ண விஷயம். அம்மா, இந்த தடவை அவசியம் எழுதியே ஆனோம்மா. வேண்டான்னு மாத்திரம் சொல்லிடாதீங்கம்மா. கங்கா, நான் சொல்ல வந்தது என்னன்னா, உன்னை உன் புகுந்த வீட்டுக்கு அனுப்பி உன் கணவரோட உன்னை சேர்த்து வைக்கிறதா முக்கியம்மா. உன்னோட குடும்ப வாழ்க்கைதான் நீ ஐஏஎஸ் எழுதுறத விட முக்கியம் கங்கா. சுப்பு, நீ சொல்றது சரிதான். கங்கா மாமியார் வீட்டுல இருந்தாலும் எப்படி எழுத போறா? அத நம்ம வீட்டுல இருந்து எழுதிட்டுமே, அதனால என்ன? இல்லையா, அவங்க மாமியார் அனுமதிச்சு எழுதுறது வேற, இப்படி பிரிஞ்சிருக்கும் போது எழுதுறது வேற. ஜெயச்சந்திரா, நீ என்னடா சொல்ற? மாமா, இந்த விஷயத்துல நான் அத்தை பக்கம்தான். கங்காவுக்கு எப்படி ஐஏஎஸ் ஆவறது கனவா இருந்துச்சோ, அதே மாதிரி கங்கா கலெக்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட சந்தோஷமா வாழணுங்கிறது என்னோட ஆசையா இருந்துச்சு. முதல்ல கலெக்டரோட அம்மாவை சமாதானப்படுத்தி கங்காவை கலெக்டரோட சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஏஎஸ் எழுதலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கங்காவுக்கு எது விருப்பமோ அப்படியே பண்ணலாம். அம்மா, அக்கா கலெக்டர் ஆனா நம்ம குடும்பத்துக்கே பெருமை தானே? அம்மா, அக்கா கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நீ ரோட்ல நடந்து போனா கலெக்டரோடமா நடந்து போறாங்கன்னு தானே சொல்லுவாங்க. எனக்கும் பெருமை தாண்டி. ஆனா மாப்பிள்ளை வீட்டுல என்ன சொல்லுவாங்களோன்னுதான். சுப்பு, அவங்க கங்காவை பொண்ணு கட்டி வந்தப்பவே ஐஏஎஸ் படிக்கிறத பத்தி சொல்லியாச்சே, அவங்களும் தான் அதுக்கு சம்மதிச்சிட்டாங்களே, அப்புறம் என்னம்மா? இல்லையா, எனக்கு என்னவோ இவளை புருஷன் கூட சேர்த்து வைக்கிறதா இப்ப முக்கியம்னு தோணுது. அம்மா, கொஞ்ச நாளைக்கு என்ன சேர்த்து வைக்கணும்னு யாரும் முயற்சி எடுக்க வேணாம். அது அத்தையோட கோவத்தை இன்னும் அதிகம் ஆக்கும். அத்தையோட மனசு தானா சமாதானம் ஆட்டும். அது வரைக்கும் பொறுத்திருப்போம்மா. இப்போ என்னோட முழு கவனம் நான் ஐஏஎஸ் எழுதி பரீட்சையில பாஸ் ஆகி கலெக்டர் ஆகணும். அம்மா, நானும் அவரும் பிரிஞ்சிருந்தாலும் என் மேல அவருக்கும் அவர் மேல எனக்கும் எப்பவும் அன்பு இருக்கும். என்ன மனப்பூர்வமா ஆசீர்வதிச்சு பரீட்சை எழுத அனுப்புங்கம்மா. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு.
என்ன அவர் கைவிட மாட்டார்மா. சரின்னு சொல்லுங்கம்மா. சரிம்மா. அப்பா, அத்தைக்கும் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லலாம்ப்பா. சாரு, என் போன் எடுத்துருவாமா. சரிப்பா. இந்தாங்கப்பா. மணிமேகலா, எங்க போயிட்டா இவ? ஹலோ, நான் ராசம்மா பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் ஏன் பேசுறேன்? சம்பந்தியம்மா இருக்காங்களா? அவங்கள கொஞ்சம் பேச சொல்லுங்க. நான் கலெக்டரோட பெரியம்மா பேசுறேன். ஏன், என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. சம்பந்தியம்மாட்ட தான் சொல்லணும். அவங்கள கொஞ்சம் பேச சொல்லுங்க. என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? இந்த பாருங்கம்மா, சொல்றத கேளுங்க. நான் அவங்க கிட்ட தான் சொல்லணும். அவங்க இருக்காங்களா இல்லையா? இல்லைன்னா அப்புறமா ஃபோன் பண்றேன். ஏன், போன் எடுத்தது நான் தானே, என்கிட்ட சொல்லக்கூடாதா? யார் போன்ல? உன் மருமகளோட அப்பா ஐயா பேசுறாரு. என்னவாமா? உங்ககிட்ட தான் பேசணுமா? இந்தா பேசு. ஐயா, நான் கற்பகம் பேசுறேன். என்னம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. என்ன விஷயம் சொல்லுங்க. கங்காவுக்கு கடதாசி வந்திருக்குமா. ஐஏஎஸ் பரீட்சை எழுதுறதுக்காக சென்னைக்கு போகணும். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு கங்கா ஆசைப்படுறா. கங்கா பேச சொல்லவா? எதுக்காக அத என்கிட்ட கேட்கணும்? கங்கா உங்க பொண்ணு, உங்க வீட்ல இருக்கா. போகணுமா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். இதுல நான் அனுமதிக்க என்னையா இருக்கு? என்னம்மா இப்படி பேசுறீங்க? கங்கா என் மகளா இருந்தாலும் இப்போ உங்க மருமக. அவ பரீட்சை எழுத போறா. அத உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்படுறா. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? கங்கா என் மகனுக்கு தான் மனைவி, எனக்கு மருமக இல்ல.